ஒரு ஒரு முக்கியமான திரைப்பிரபலம் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் வந்து நான் சொன்னேன் சார், சிறுபான்மை மக்கள் வாக்கில் குறிப்பாக இஸ்லாமியர்கள் வாக்கில் அவர் வந்து ஒரு பெரிய டென்ட் கிரியேட் பண்ணிட்டாருன்னு நான் சொன்னேன். நான் சொன்ன நாள் வந்து ரம்ஜான் நோன்பு திறந்த நாள். அவர் வந்து திரு விஜய் அவர்கள் ரம்ஜான் நோன்பு திறந்தார். அப்போ நான் சொன்னேன், அவர் அணிந்திருந்த தொப்பி அது ஏழை இஸ்லாமியர்கள் அணிகிற தொப்பி. குறிப்பாக எங்கள் மாவட்டங்களில் நிறைய அணிவாங்க, நீங்கள் திருநெல்வேலி வரைக்கும் நிறைய பேர் அணிவாங்க. அப்புறம் அந்த வெள்ளை கைலி, அந்த லுங்கி, அந்த மூட்டுனதுன்னு சொல்லுவாங்க, தச்சிருக்கும், அது வந்து சாதாரண போட்டது. அப்புறம் தரையில் உட்காந்து அவர் நோன்பு திறந்தது. இந்த 3 வந்து வேறு சிம்பாலிசம் சார். வழக்கமாக நம்ம வந்து எல்லோரும் வந்து மேலே, அதுவும் தரையில் உட்கார மாட்டாங்க, சேரில் உட்காருவாங்க, சேர்லையும் டேபிள் மேலே போட்டு உட்காருவாங்க. அது வந்து நோன்பு திறந்து கரெக்டாக போயிடுவாங்க. ஆனால் இவருடைய கெஸ்டர் வந்து ரொம்ப, அதுவும் ஒரு வார்த்தை கூட பேசலை, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அங்கே வந்து ஒரு தத்துவம் பேசி சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் தான் ஆதரவு அப்படிலாம் எதுவுமே பேசாமல் அவர் வந்து நன்றி வணக்கம் சொல்லி போயிட்டார். அப்போ இது நான் சொன்னேன், இது வந்து சிறுபான்மை மக்கள், இளைஞர்கள், சிறுபான்மை பெண்கள் மத்தியில் பெரிய டென்ட்டுகள். அன்னைக்கு அவர் மறுத்தார். இல்லை, உங்களுக்கு வந்து எங்கள் ஆளுகளை பற்றி தெரியாது, அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள்லாம் இருக்கிறோம், அப்படிலாம் போக மாட்டோம், நாங்கள் வந்து டிஎம்கேக்கு தான் எங்களுடைய ஓட்டு, எங்கள் ஓட்டு அப்படி போகாதுன்னு சொன்னார். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு அவரே சொன்னார், தம்பி நீங்கள் சொன்னது ரொம்ப சரி, இது பெருசாக பேசுகிறாங்க, இது வந்து வேறு மாதிரி நகருது அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை தான் நம்ம முன்னாடி சொல்கிறோம், வேறு ஒன்று. அப்போ வந்து சிறுபான்மை மக்கள் வாக்கில் அப்போ ஒரு பேச்சுக்கு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, இது வந்து தரவுகள் கிடையாது, ஒரு குத்துமதிப்பு கணக்கு சொன்னால் இஸ்லாமியர்கள் வாக்கு 100 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 25 கேரண்டி அவர் எடுத்துடுறார் விஜய். சிறுபான்மையில் கிறிஸ்தவர்களை வாக்கு 100ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் 50 கேரண்டி எடுத்துறார். இது ரெண்டு வந்து இன்னைக்கு தேதிக்கு இது கூடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கதோ இல்லை. தாவேகாவை திமுக முதல் காலங்களில் அழுகின போது அவர்கள் வந்து இவர் வருவதை கொண்டாடினார்கள். ஏன்னா அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அப்போ பிஜேபி ஏடிஎம்கே உள்ள வேண்டிய ஓட்டு ஸ்பிளிட் ஆயிரும். அதுவும் இருக்கு, நம்ம மறுக்கிறது. உண்மைதான், அது உண்மைதான். இப்போயும் இப்போ ஒரு 50 ஓட்டு அவர் டிஎம்கே இருந்து எடுப்பாருன்னா மிச்சம் 50 ஓட்டு ஏடிஎம்கே தான் எடுப்பார். ஸோ நம்ம அதை நம்ம மறுக்கிறதுல. ஸோ ஏடிஎம்கேக்கு சேதாரமே கிடையாது, டிஎம்கே சேதாரம்னு நம்ம கற்பனையில் மிதக்கலை.